This is Quest English and welcome back. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா adjectives to describe the texture of your food அதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ டேஸ்ட் எப்படி இருக்குது அதை டிஃபைன் பண்ண ஒவ்வொரு வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் airy, which means a light pillowy texture often created by the incorporation of air அப்படின்னு சொல்கிறது. விச் மீன்ஸ் நீங்கள் அந்த பிளைன் கேக் ப்ளம் கேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பில்லோவி ஒரு தலகாணி மாதிரி மெத்துன்னு ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியது. ஸோ ஒரு ஏர் ஃபில் ஆகி இருக்கக்கூடியதுக்கு தான் airy texture. Word is buttery, which means a smooth and creamy texture that is similar to butter அப்படின்னு சொல்கிறது. அந்த பட்டர் மாதிரி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும் இல்லையா, நல்ல க்ரீம் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் பட்டரி அப்படின்னு சொல்கிறது. பார்க்க அப்படி இருக்கக்கூடியதுக்கு பட்டரி அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் chewy, which means a texture of a food that needs to be chewed thoroughly before swallowing அப்படின்னு சொல்கிறது. அதாவது முழுங்கிறதுக்கு முன்னாடி நல்லா மென்று முழுங்குவோம் இல்லையா ஒரு சில சாப்பாடெலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் சுவியாக இருக்குது. இது கொஞ்சம் சுவியாக இருக்குது அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. Next word is creamy, which means a smooth and rich texture that usually comes from the incorporation of dairy அப்படின்னு சொல்கிறது. டைரி மீன்ஸ் அந்த பால் வெண்ணெய் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஒரு ரிச் ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கக்கூடியதுக்கு தான் க்ரீமி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இந்த பாஸ்தாலாம் எடுத்துட்டிங்கன்னா க்ரீமி பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு க்ரீமி அப்படின்னு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் crispy, which means a light texture with a slight crunch அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னு தெரியும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது, ஒரு ஸ்லைட் க்ரன்ச் மட்டும்தான், சும்மா ஜஸ்ட் ஒரு க்ரன்ச் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் கிறிஸ்பி அப்படின்னு சொல்கிறது. இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ, கிறிஸ்பி சிக்கன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் கிறிஸ்பி அப்படின்னு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் crumbly, which means a texture of a food with a loose texture that falls apart into a small pieces ஆர் க்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்கும் போதே உடஞ்சி வரும் இல்லையா, இல்லை கடிச்சோன்னா தூள் தூளாக போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் க்ரம்ப்ளி அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில பிஸ்கட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து கடிச்சிங்கன்னா தூள் தூளாக செதுரும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சருக்கு தான் க்ரம்ப்ளி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் crusty, which means the texture of a food with a hard outer layer and soft interior அப்படின்னு சொல்கிறது. மேலே அந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாகவும், உள்ளே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலா ஆர் சம்திங் ஏதாவது நம்ம ஸ்டஃப் பண்ணி வைப்போம் இல்லையா, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சருக்கு பேர் தான் crusty அப்படின்னு சொல்லுது. அந்த க்ரஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்டு crusty அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் delicate, which means a fine and light texture that may come apart easily அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து பிரிச்சிடலாம், ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லாமல் ஈஸியாக வந்துடக்கூடிய. டெலிகேட்னாலே நம்ம வீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஃபைன் அண்ட் லைட் டெக்ஸ்சராக இருக்கக்கூடியதுக்கு தான் டெலிகேட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் doughy, which means டோனா உங்களுக்கு தெரியும், அந்த மாவு சப்பாத்திக்கு மாவு இருக்கு இல்லையா, அது சொல்லியிருக்கேன். ஸோ doughy means soft and heavy texture that is often coupled with pale coloring அப்படின்னு சொல்லுது. அந்த மைதா மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி மாவில் ஒரு டோ பண்ணி அதில் செய்யக்கூடியதுக்கு நம்ம டோவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்பவுமே ஒரு பேல் கலர், வெளுத்து போன கலர் மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர். The next word is fizzy, which means a texture brought on by the presence of many small bubbles, usually referring to the carbonated liquids அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஸ்மால் பபிள்ஸ் நம்ம கூல்ட்ரிங்க்லாம் உடச்சி ஓப்பன் பண்ணி ஊற்றினோன்னா ஒரு ஸ்மால் பபிள்ஸ் மேலே அது பொங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் ஃபிஸி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபிஸ் கூல்ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தெரியும், அது ஊற்றினா ஒரு கேஸ் மாதிரி வந்து ஒரு பபிள்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சருக்கு ஃபிஸி அப்படின்னு சொல்லலாம். And the next word is flaky, which means a light texture characterized by the layers come apart during eating அப்படின்னு சொல்லுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், சாப்பிடும்போது லேயராக தான் அஃப்கோர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஃப்ளாக்கி அப்படின்னு சொல்கிறது. அந்த டெக்ஸ்சருக்கு பேர் ஃப்ளாக்கி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் fluffy, which means a light and airy texture அப்படின்னு சொல்கிறது. ரொம்பவே லைட்டாக அண்ட் அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பில்லோவி ஏரி டெக்ஸ்சர் இருக்கக்கூடியதுக்கு தான் அந்த ஃப்ளஃபி அப்படின்னு சொல்கிறது. நம்ம நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு மீன்ஸ் ரொம்ப லைட்டாக நல்லா உப்பி வந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் gooey, which means a viscous sometimes sticky texture
arising from the presence of moisture in a dense solid food அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, இந்த ட்ரீட் பிஸ்கட் பார்த்திங்கன்னா நடுவில் ஒன்று ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, சுகர் போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் ஒரு குவி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறது. அண்டு அது வந்து ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதில் இருக்கும் இல்லையா, கம் மாதிரி, அதுக்கு பேர் தான் குவி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறது. Next word is hardy, which means a firm and robust texture அப்படின்னு சொல்கிறது. which means ரொம்ப earthy-ஆக and சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு பேர் தான் hardy அப்படின்னு சொல்கிறது. it is not that much rich அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்க்க ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு, ரஃப் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு வந்து hardy அப்படின்னு சொல்கிறது. Next word is juicy, which means a succulent tender texture characterized by the presence of liquid in a solid food அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஜூஸியாக இருக்குது மீன்ஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த டெண்டர் அப்படியே இருக்குது அண்ட் அது கழிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் தருது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜூஸி மீன்ஸ் ஒரு சாலிட், ஒரு நல்ல கெட்டியாக வந்து சிக்கன் மாதிரி இருக்க ஃபுட்டில் வந்து உள்ளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் ஜூஸி அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சில்கி, விச் மீன்ஸ் அ ஃபைன் ஸ்மூத் டெக்ஸ்சர் கேரக்டரைஸ்ட் பை அ ஸ்லீக் ஃபீல் இன் அ மவுத் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்லீக் ஃபீல் மீன்ஸ் ஒரு ஸ்மூத் ஃபீல் தான், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது சாப்பிடும்போது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் சில்கி அப்படின்னு சொல்கிறது. இந்த டைரி மில்க் சில்க்லாம் உங்களுக்கு தெரியும், வாயில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத் ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்டு சில்கி அப்படின்னு. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டிக்கி, விச் மீன்ஸ் அ டெக்ஸ்சர் கேரக்டரைஸ்டு பை த க்ளூவினஸ் இன் அ மவுத் அப்படின்னு சொல்கிறது. வாயில் வச்சா அந்த என்ன க்ளூவினஸ் மீன்ஸ் அந்த கம் மாதிரி பசை மாதிரி ஒட்டிகிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சருக்கு பேர் தான் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்கிறது. வாயில் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்மூத். ஸ்மூத் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதை கட்டி இல்லாமல் எந்த ஒரு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடியதுக்கு தான். இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெண்டர், விச் மீன்ஸ் அ சாஃப்ட் டெக்ஸ்சர் தட் இஸ் ஈஸி டு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுது. டெண்டர்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது இல்லையா, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஈஸி டு பிரேக் அப்படிங்கிறது, ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம டெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வெல்வெட்டி, விச் மீன்ஸ் அந்த வெல்வெட் கேக்கில் உங்களுக்கு தெரியும், ரெட் வெல்வெட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்மூத் அண்ட் ரிச் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சருக்கு பேர் தான் வெல்வெட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடியது தான். இதெல்லாம் நம்ம கேட்டு கடந்து தான் வந்திருப்போம், பட் அதை நம்ம நோட் பண்ணாமல் இருக்கனால என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டைம் விட்டுருப்போம். இனிமேல் நம்ம ஏதாவது குக்கிங் ஷோ ஆர் நம்ம ஏதாவது ஃபுட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ அதோட டேஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மோர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு Crusty English. தேங்க்யூ.